மீனா சமையல் ரூமில் இருக்காங்க. காஃபி போட்டுட்ருக்காங்க. அப்போ சுருதி வராங்க. வந்து அவங்களும் காஃபி குடிக்கிறாங்க. அப்படியே ரோகிணியும் வராங்க. வந்து காஃபி குடிச்சிட்டே இருக்காங்க. நல்லா இருக்கு காஃபி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாம், எப்போ பார்த்தாலும் சண்டை வந்துகிட்டே இருக்கு உங்கள் 2 பேருக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு மீனா கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு மீனா சொல்கிறாங்க, அவர் சண்டை போடுவார். ஆனால் அதெல்லாம் நான் பெருசாக எடுத்துக்கிறதே கிடையாது. அவங்க சண்டை போடுறது மட்டும்தான் உங்களுக்கு தெரியுது. ஆனால் அவங்க சீக்கிரமாக சேர்ந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சுருதி சொல்கிறாங்க. ஆமாம் ஆமாம், புருஷன் பொண்டாட்டின்னு இருந்தால் இந்த மாதிரி சின்ன சின்ன சண்டைகள்லாம் வரதான் செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு சுருதி சொல்கிறாங்க. ஆமாம், புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சண்டை இல்லாத எங்கே இருக்குது? எங்கேயுமே கிடையாது. எல்லாருமே சண்டை போடுவாங்க தான். ஆனால் ஒன்று சேர்ந்துருவாங்க. அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மீனா சொல்கிறாங்க. ஆமாம் ஆமாம், எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இல்லை. நான்லாம் அவ்வளோவா சண்டைலாம் போட மாட்டேன் அப்படின்னு ரோகிணி சொல்கிறாங்க. மீனா அப்படியே பார்க்குறாங்க. விஜயா வீட்டில் இருக்காங்க. அப்போ கரெக்டாக அங்கேருந்து சுருதியோட அம்மா வராங்க. வாங்க வாங்க உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு உட்கார வச்சு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வெளியே இருந்து ஒருத்தவங்க கூப்பிடுறாங்க. இங்கே பாருங்கள், மீனா இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு. பூக்காரமா இருக்காங்களா அப்படின்னு கேட்குறாங்க. பூக்காரமாவா? அதெல்லாம் யாரும் இல்லை இங்கே. அப்புறமா வந்து பூ வாங்கிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது பூ? எனக்கு வேணும், ஒரு கொஞ்சம் பூ வேணும். ஆனால் எனக்கு டைம் ஆகிடுச்சு, எனக்கு நீங்களே கொடுங்க, ஒரு 2 முழம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எவ்வளோ நேரம் கேட்குறாங்க சம்மந்தி, நீங்கள் போய் கொடுங்க போங்க அப்படின்னு சுருதியோட அம்மா சொல்கிறாங்க. அப்படியே போகிறாங்க. பூ எடுத்துகிட்டு போயிட்டு இந்தா கவரோட வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. என்ன நீங்கள் கவரோட கொடுக்குறீங்க? 2 முழம் அளந்து கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு முழம்லாம் அளக்க தெரியாது அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க. அது என்ன பெரிய விஷயமா சம்மந்தி, போடுங்க கையில் அப்படின்னு சொல்லிட்டு சுருதியோட அம்மா சொல்லிகிட்டே பயங்கரமாக சிரிக்கிறாங்க. இது எல்லாத்தையுமே ரோகிணியும் அப்படியே ரூமில் நின்று பார்க்குறாங்க. 2 முழம் போட்டு கொடுக்குறாங்க. இந்தாங்க காசு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அந்த காசை வாங்கிட்டு வராங்க. வந்தவொடனே பயங்கரமாக கோவமாக வருது. சுருதியோட அம்மா சொல்கிறாங்க, பரவாயில்ல பரவாயில்ல, பூ விற்கிற வியாபாரம்லாம் நல்ல வியாபாரம் தான், நல்ல காசு இருக்குது அதில் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே விஜயாவுக்கு பயங்கரமாக கோவம் வருது. சரி, டைம் ஆகிடுச்சு, நான் போகிறேன், சுருதி வர மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கீழே போகிறாங்க. இல்லை இல்லை, நான் உங்ககிட்ட ஒன்று பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது, என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க விஜயா. எனக்கு ஒரு 2 முழம் பூ வேணும். இல்லை இல்லை, 4 முழம் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன, ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை, நான் எங்கேயோ போய் 4 முழம் பூ வாங்க போகிறேன், அது உங்களுக்கே கிடச்சா அந்த காசு நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்கிறாங்க. 4 முழம் அழகாக முழம் போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சுருதியோட அம்மா சொல்கிறாங்க. அதே மாதிரி விஜயா எடுத்து முழம் போட்டு கொடுக்குறாங்க. பயங்கரமாக கோவம் வருது. சரி சம்மந்தி, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கீழே போகிறாங்க. வழியிலேயே சுருதி ரவி 2 பேரை பார்க்குறாங்க. சும்மா தான் வந்தேன், பார்த்துட்டு போனேன், உன்னை பார்க்கலாம் தான் வந்தேன், சரி போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. விஜயாவுக்கு பயங்கரமாக கோவம் வருது. என்னையே பூக்காரியாக ஆக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு பூவை தூக்கி போடுறாங்க. உடனே ரோகிணி சொல்கிறாங்க, இதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து மாடியில் படுக்க போகிறாங்க. அங்கே ரவி, மனோஜ், முத்து 3 பேருமே இருக்காங்க. 3 பேருமே பேசிகிட்டு இருக்காங்க. இந்த பிரச்சனையெல்லாம் சரியாயிடுச்சு, இனிமேல் நீ இங்கே இரு அப்படின்னு சொல்லிட்டு, எல்லாத்துக்கும் காரணமே நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு ரவி சொல்கிறாரு. சரி விடுங்க விடுங்க, அதையே பேசிகிட்டு இருக்காதுங்க. ஐயோ, எனக்கு சுருதி ஃபோன் பண்ணுறாங்க, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரவி ஓடுறாரு. இன்னொரு பக்கம் ரோகிணி ஃபோன் பண்ணுறாங்க. ஐயோ, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஓடுறாரு. நமக்கு மட்டும் ஃபோன் பண்ண யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு மீனாவுக்கு ஃபோன் பண்ணுறாரு. ஏன் மீனா, எல்லாருமே அவங்கவுங்க வீட்டுக்காரங்க எல்லாருமே ஓடுறாங்க, ஃபோன் பண்ணி கூப்பிடுறாங்க ஒய்ஃப்லாம், நீ மட்டும் ஏன் மீனா என்னை ஃபோன் பண்ணி கூப்பிடல அப்படின்னு முத்து சொல்கிறாரு. என்னங்க இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க? சரி இருங்க, நான் ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு மீனா ஃபோன் பண்ணுறாங்க. சரிங்க, எங்கே இருக்கீங்க? மாடியில் இருக்கீங்களா? அங்கேயே தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. சரி மீனா, நான் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து போய் தூங்குறாரு. அப்படியே சிரிச்சிட்டே இருக்காங்க. அப்போ கரெக்டாக சுருதி பார்க்குறாங்க. என்ன தானே சிரிச்சிட்டே இருக்கீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா தான் சிரிச்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. விஜயா அப்படியே யோசிக்கிறாங்க, என்ன பண்ணுறது, இந்த பூக்கடை இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது ரோகிணி சொல்கிறாங்க, இந்த பூக்கடை இருக்கக்கூடாதுன்னா நம்ம ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணிடலாம், அங்கே இருக்க பூக்கடையை அப்படியே தூக்கிட்டு போயிடுவாங்க, அப்புறம் இவங்களுக்கு இந்த பிரச்சனையே வராது அப்படின்னு ரோகிணி